தன்னோட ஒய்ஃபையே இவர்கிட்ட அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு பொய் சொல்லணும்னு சொல்லி அவருக்கு பயங்கரமா குழம்பி போறாரு. அப்போ ஒருவேளை பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாளான்னு சொல்லி அவருக்கு பயங்கரமா தலை வெடிக்கிற மாதிரி ஆகுது. எவ்ளோ தைரியம் தான் அவங்க அப்பாவே இப்படி ஒதுக்கி வைப்பான்னு சொல்லி அந்த ஹீரோக்கு தன்னோட ஒய்ஃப் மேல பயங்கரமான கோவம் வரதா செய்யுது. வீட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி போறாரு. இருந்தாலுமே அவங்க ஒய்ஃப் கேக்குற கேள்விக்கெல்லாம் சிடுசிடுனே பதில் சொல்றாரு. ஏன்டா நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆனதுதான் மிச்சமாயிடுச்சு. சரிங்க, நம்ம நைட்டு டின்னருக்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. என்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்ல போறியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எந்த விஷயமே மறைச்சது இல்லங்க அப்படின்ற மாதிரி பொய் சொல்றா. அடி பாவி, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி உன்னால இருக்க முடியுதுன்னு சொல்லி அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாரு. நேரா போய் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் வச்சு புலம்பிட்டு டின்னருக்கு தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு போகாம லேட் நைட்டா வீட்டுக்கும் வந்து தூங்கிடுறாரு. என்னடா நம்மளோட ஹஸ்பண்ட் இன்னும் வரலையேன்னு சொல்லி இவளும் அங்க சோஃபாலே படுத்து தூங்கிடுறா. அப்புறம் முழிச்சு நைட் டைம் பார்த்தா ரொம்ப லேட்டா இருக்கேன்னு சொல்லி பெட்ரூம்க்கு எதுக்கோ போய் பாக்குறா. அங்க பெட்ரூம்ல இவளோட ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கான். என்னடா இது, எவ்வளவு லேட்டா வந்தாலும் சரி அவளையும் கூட்டிட்டு போய் தூங்க வச்சுட்டு தானே தூங்குவாரு இந்த மனுஷன், ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லி இவளுக்கு இன்னொரு பக்கம் வருத்தமாயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயினோட தம்பி ஒரு பொண்ணை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணும் எங்க அண்ணா வந்திருக்காரு இரு பேசிட்டு வரேன்ற மாதிரி போறா. உடனே தூரத்துல பார்த்தா அது வேற யாரும் இல்ல, தன்னோட சொந்த அக்காவோட புருஷன் அங்க நிக்கிறத பார்த்துட்டு ஐயோ தன்னோட அக்காவோட வாழ்க்கைக்கு இவனால ஏதாவது பிரச்சனை வந்துட போதும்னு சொல்லி இனிமே இது சரிப்பட்டு வராது, நம்மளோட மனசை கல்லாக்கிட்டு இவளை எப்படியாவது பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்ற முடிவுல இருக்கான். அதுக்கேத்த மாதிரி அந்த பொண்ணு கிட்டும் பிரேக்கப்பும் சொல்லிடுறான். ஆனா அந்த பொண்ணால பிரேக்கப்ப தாங்கிக்கவே முடியல. என்ன ஆனாலும் சரி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒரே பிடிவாதமா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட அண்ணன் கிட்ட வேற, அண்ணா நான் லவ் பண்ற பையன் திடீர்னு பிரேக்கப் சொல்லிட்டானா, நீ அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுனான்னு சொல்லி அவன்கிட்டயும் சொல்றா. நம்ம வேற ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா இவ சும்மா நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு இவனை ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமா சுத்தி சுத்தி வந்திருப்பா. அதனால அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, அந்த பொண்ணும் இவனோட லவ்வரும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலும் எதுக்கு அவளை வேணும்னே பிரேக்கப் பண்ணான்னு தெரியலன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலுமே அவன் ஏதோ கஷ்டத்துல இருக்கான் அப்படின்றனால சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவளும் சொல்லிடுறா. ஒரு பக்கம் அக்காவோட வாழ்க்கைக்காக தம்பி விட்டு கொடுக்குறான். ஆனா இன்னொரு பக்கம் சொந்த மக அப்பாவே இல்ல அப்பா இறந்துட்டாருன்னு போய் சொல்லி திரியிறா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹீரோக்கு பயங்கரமான தலைவலினே சொல்லலாம்.